காரியத்தை சொல்லணும், சபையில் விளக்கணும். சரியா? அப்போது நீங்கள் நினச்சிக்காதீங்க உங்ககிட்ட ஒன்றும் இல்லைன்னு. நீங்கள் முன்னுக்கு வராதனால நீங்கள் சபைக்கு பிரயோஜனம் இல்லாதவங்க நீங்கள் நினைக்கக்கூடாது. சரியா? அப்போது எங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் எல்லாரும் எவ்வளோ சபையை தாங்குறீங்க, சபைக்காக எவ்வளோ காரியங்களை செய்கிறீங்க, ஜெபிக்கிறீங்க, யோசிக்கிறீங்க. நீங்கள் யோசித்தாலே சபை நல்லா இருக்கும். ஆமீன். இயேசுடைய அம்மா அவள் தனக்குள்ளே வைத்து கொண்டார். இயேசு எப்படியாப்பட்டவர் என்று அவர் தனக்குள்ளே வைத்து கொண்டார். அப்போ சபையை குறித்து அநேக காரியங்கள் நீங்கள் உங்கள் இருதயத்தில் நீங்கள் யோசித்து வைத்தாலே சபைக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமீன். ஸோ அதை மறந்துடாதீங்க, நீங்களாம் கனத்துக்குரியவர்கள். சரி, இன்றைக்கி அப்படியேப்பட்ட செய்தியை தான் நாம் பார்க்க போகிறோம். சரியா? ஹாப்பி மதர்ஸ் டே. அப்போ இந்த தாய்மார்கள் நீங்களாம் யார்? சரியா? நீங்களாம் யார் என்றால் பிளேஸ் ஃபார் கம்ஃபர்ட். சரியா? ஆறுதல் எங்களுக்கு கிடைக்கணும்னா நாங்கள் உங்கள்கிட்ட தான் போகணும். ஆமீன். ஆண்டவர் யாருக்காச்சும் ஆறுதல் வேணும், யாருக்காச்சும் அன்பு வேணும் அப்படின்னு எதிர்பார்த்தாக்கா எங்களுக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்த ஒரு இடம் தாய்மாருங்க, நீங்கள் தான். ஆமீன். அப்போ நீங்கள் தான் எங்களுக்கு ஆறுதல் கொடுக்க முடியும். சரியா? இந்த சபைக்கு நீங்கள் தான் ஆறுதலாக இருக்க முடியும். ஆமீன். நாங்கள் ஆண்கள் எங்களுடைய சுபாவம் வேறு, எங்களுடைய நடப்பிக்கிற காரியங்கள் நடப்பிக்கிற விதம் வேறு. ஆனால் உங்களிடத்தில் ஆண்டவர் சொன்னார் ஆறுதல் உங்களிடத்திலே உண்டாகும். சரியா? அப்போ நீங்கள் எப்படி எந்த நிலைமையில் இருந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு காரியத்தை ஆண்டவர் வைத்திருக்கார், நீங்கள் ஆறுதல் தருபவர்கள். ஆமீன். ஸோ நாங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து நாங்கள் வளர்ந்து வந்து எங்களுக்கு 50 வயசானாலும், நாங்கள் திருமணம் ஆகி எங்களுக்கு பிள்ளை இருந்தாலும் உங்கள் அம்மாமாருங்க உங்ககிட்ட போனால் தான் எங்களுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும். ஆமீன். ஸோ அப்போ நீங்கள் உங்ககிட்ட ஆறுதல் இருக்கிற இடம் தாய்மார்களோட இடம் அப்படின்னு. அப்போ உங்களுக்கு ஆறுதல். சரியா? நீங்கள் அநேகர் ஆறுதல் படுத்துகிறீர்கள். அப்போ உங்களுக்கு எப்படி ஆறுதல் கிடைக்கும்? சரியா? கம்ஃபர்ட். உங்களை யார் ஆறுதல் படுத்த முடியும்? ஏனென்றால் சகோதரிமார்கள் நீங்கள் அநேக காரியத்திலே நீங்கள் அதை சுமந்து கொள்கிறீர்கள். சரியா? அப்போ உங்களுக்கு ஆறுதல் கிடைக்கிற இடம் இந்த உலகத்தில் எங்களுக்கு காண்பிக்க முடியாது. சரியா? உங்களுடைய கணவர், உங்களுடைய பிள்ளைகள், இல்லை யாராக இருந்தாலும் சரி, ஆறுதலை உங்களுக்கு எங்கனால் முழுசாக கொடுக்க முடியாது. ஸோ அதனால தான் நீங்கள் சில நேரத்தில் சோர்ந்து போயிடுவீங்க. எனக்கு அந்த கம்ஃபர்ட், எனக்கு அந்த கவரேஜ், அந்த பாதுகாப்பு சரியா எனக்கு இல்லையேன்னு சொல்லி. ஆனால் இயேசு ஒரு அழகான வார்த்தையை நமக்கு சொன்னார். சரியா? எங்கே உங்களுக்கு ஆறுதல் கிடைக்கும் என்று. சரியா? ஏசாயா 66:13 வாசிங்க. ஐசியா 66:13. ஒருவனை அவன் தாய் தேற்றுவதை போல் நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். ஆமீன். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஒருவனை ஒரு தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். அப்போ இதில் பெரிய ரகசியம் அடங்கியிருக்கு. சரியா? இந்த காரியம் பொதுவாக நம்ம எடுத்துக்கிறோம். ஒரு தாய் தேற்றுவது போல இயேசு தேற்றுவார் அப்படின்னு சொல்லி நம்ம இதை புரிந்து கொண்டாலும், சரியா, நீங்கள் உங்களுக்கு தெரியணும், இயேசு சொல்லியிருக்கிறார் இங்கே, இல்லை வேதத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கு, as one whom his mother comforts. ஒரு தாய் தேற்றுவது போல. வாசிங்க சார் மறுபடியும். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். ஒருவனை அவன் தாய் தேற்றுவதை போல் அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். அப்போ இந்த உலகத்தில் இந்த தாய்மாருங்களை தேற்ற இடமே இல்லை. யாருமே தேற்ற முடியாது உங்களை. நீங்கள் பார்த்தீங்கன்னா, நாங்கள் உங்கள் கணவனாக இருக்கலாம், ஆண்கள் உங்களுக்கு தகப்பனாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு யாராக வேணாலும் இருக்கலாம். ஆனால் நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும், உங்களை தேற்ற சக்தி எங்களுக்கு இல்லை. அப்படின்னாக்கா உங்களை திருப்தியாக்கி வைக்கிற அந்த கெப்பாசிட்டி ஆண்டவர் எங்களுக்கு முழுமையாக கொடுக்கல. எங்களால் உங்களை தேற்ற முடியும், எங்களால் உங்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியும்,
எங்களால் நாங்கள் தகப்பன் நாங்கள் ஆண்கள் என்ன செய்ய முடியும், உங்களை ஓரளவில் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்க முடியும். ஆனால் உங்கள் உள்ளத்தில் இருக்கிற சில காரியத்தை எங்களால் தேற்ற முடியாது. அப்போ நீங்கள் தவறாக எடுத்துக்கொள்ள முடியாது, இந்த ஆண்களே இப்படி தான் அப்படின்னு. ஏன்னா எங்களுக்கு உங்களை புரிஞ்சிக்கொள்கிற அளவுக்கு அவ்வளோ சக்தியை ஆண்டு எங்களுக்கு கொடுக்கல. எங்களோட லிமிட் இருக்குது. அப்போது உங்களை முழுமையாக தேற்றுறதுக்கு ஒரு இடம் வேணும்னா எங்களுக்கு காண்பிக்க யாரும் இல்லை, ஆண்டவர் தான் உங்களை முழுசாக தேற்ற முடியும். நீங்கள் எத்தனை வருஷம் எங்கள் கூட இருந்தாலும், திருமணம் ஆகி 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் இருந்தாலும் உங்களோட முழுமையான தேற்றுதல் இவர்கிட்ட தான் கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும், யோ பெஸ்ட் கம்ஃபர்ட் பிளேஸ் இஸ் அட் த பிரசன்ஸ் ஆஃப் காட். உங்களை முற்றிலுமாய் தேற்றி உங்களுக்கு சரியான ஆறுதலை தருகிறவர் ஆண்டவருடைய பிரசனம் தான், ஆண்டவர் தான். ஆனால் தான் அவர் சொல்றாரு, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல. அப்போ ஆண்டு பார்த்துருக்கிறாரு, இந்த அம்மா மாருங்க எப்படி ஒரு மனுஷனை தேற்ற முடியும்னு ஆண்டு பார்த்துருக்கிறாரு. நாங்கள் தகப்பமாருங்க தேற்றுவது கை தோல் மேலே கை போடுவோம், தட்டி கொடுப்போம், கொஞ்ச நேரம் உட்காந்து பேசுவோம், முடிஞ்சது. ஆனால் ஆண்டவர் தாய்மார்கள் ஒருவனை தேற்றுவதை பார்த்திருக்கிறாரு. நீங்கள் வித்தியாசமாக ஜனங்களை தேற்ற முடியும். ஏன் உங்களை வைத்து தேற்ற முடியும்னு சொன்னார்னா, உங்களுக்கு தான் மற்ற பிள்ளைகளையும் உங்கள் பிள்ளைகள் போல உங்களுக்கு தேற்ற முடியும். புரியுதா நான் சொல்றது? அந்த அந்த சக்தியை ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். நீங்கள் அவ்வளோ பெற்றுக்கொண்டவர்கள் ஆண்டவரிடத்திலிருந்து. முதலாவது ஆண்டவரை உண்டாக்கின போது அவன் பெற்றுக்கொண்ட காரியம் வேற. ஏவாளை உண்டாக்கின போது ஆண்டவர் எதெல்லாம் ஆதாமு கிட்ட வைக்கலையோ கூட தான் வைத்து ஆண்டவர் கொடுத்தார். ஆமீன். அப்போ உங்களுக்கு சில அதிகமான காரியங்களை, நுணுக்கங்களை ஆண்டவர் வைத்து உங்களை எங்களுக்கு தாயாக இல்லை மனைவியாக எங்களுக்கு வைத்திருக்கிறார். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்குள்ள சில தேற்ற ரகசியத்தின் காரியத்தை ஆண்டவர் கண்டுபிடிச்சிட்டாரு. உங்களை யார் கண்டுபிடிக்கிறாங்களோ, உங்களை யார் புரிஞ்சுக்கிறாங்களோ இல்லையோ, ஆண்டவர் உங்களை கண்டுபிடிச்சிட்டார். ஸோ அதனால தான் இங்கே ஆண்டவர் சொல்றாரு, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். அப்போ ஆண்டவர் உங்களை தேற்றுனா நீங்கள் ஆண்டவர்கிட்ட தான் போய் ஆகணும். உங்களை தேற்ற ஒரு இடம், உங்களை ஆறுதல் படுத்தி உங்களை கம்ஃபர்ட் பண்ணி உங்களை அமைதல் படுத்துகிற ஒரு இடம்னா அது ஆண்டவர்கிட்ட தான் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமீன். ஸோ அதனால் நீங்கள் உங்களுடைய எதிர்பார்ப்பு, இந்த அதிகமான எதிர்பார்ப்பு, தேற்றுவதற்கான எதிர்பார்ப்பு யாருக்கிட்ட இருக்கணும்னா ஆண்டவர்கிட்ட தான் நீங்கள் போக முடியும். ஆமீன். ஸோ அதனால் நீங்கள் உங்களை புரிஞ்சு கொள்ள வேண்டும், ஆண்டவர் உங்களை எப்படி படைத்திருக்கிறார் என்று. அதனால்தான் சில நேரத்தில் உங்கள்கிட்ட இந்த திருப்தி கிடைக்க மாட்டேங்கிறது. நாங்கள் எவ்வளோ பேசினாலும் உங்களை புரிஞ்சு கொள்கிற ஒரு ஆள் இருந்தாக்கா அது இயேசு மட்டும்தான். ஆமீன். ஸோ அதனால் நீங்கள் ஸ்பெஷலாக உருவாக்கப்பட்ட சகோதரிகள், தாய்மார்கள், ஆண்டவர் உங்களுக்குள்ள விசேஷித்த காரியத்தை வைத்து உங்களை உண்டாக்கியிருக்கிறார். சில தாய்மார்கள், சில சகோதரிகளை நம் வேதத்தில் பார்த்து நம்ம கடந்து போவோம். சரியா? முதலாவது யோவான் 4:21. அதற்கு இயேசு, ஸ்திரியே,
நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. ஓகே, அப்போ ஆண்டவர் இந்த ஸ்திரியை பார்த்து சொல்கிறார், ஸ்திரியே நான் சொல்வதை நம்பு. ஆமீன். அப்போ ஆண்டவர் இங்க இந்த சமாரியா பெண்ணிடத்துல பேசும்போது அநேக காரியங்களை பேசினார். அப்போ எப்படி அவர் ஆரம்பிக்கிறார் என்றால், ஸ்திரியே நான் சொல்வதை நம்பு. அப்போ ஆண்டவர் நீங்க உங்களை பார்த்து நீங்க நம்புற காரியத்தை ஆண்டவர் உங்களோட பேசுவார். ஆமென். அப்போ இந்த ஸ்திரியானவள் இவள் எப்படியாப்பட்டவள்? இவ ரொம்ப உடைஞ்சு போன ஒரு ஸ்திரீ, சகோதரி. இவளுடைய வாழ்க்கை இப்படி இருந்தனால, இவளுடைய வாழ்க்கை முறையினால இவள் ஒதுக்கப்பட்டவளாக இங்கே இருக்கிறா. சரியா? அது மட்டும் இல்லை, இவன் இந்த யூதருக்கு மேலே அதிகமாய் வெறுப்பு உள்ளவர்களாக இருக்கா. அப்போது அதான் இயேசு வந்து இவளை பார்க்கும்போது இயேசுவோட என்ன செய்கிறான்? இவர் கான்ஃபரன்ட், இவர் வழக்கு செய்கிறார், வழக்குவாதம் செய்கிறார். நீங்கள் அப்படி சொல்கிறீங்க, நீங்கள் இப்படி சொல்கிறீங்கன்னு இயேசு கிட்ட. அப்போது இயேசு அவளை பார்த்து சொல்கிறாரு, அதற்கு இயேசு, ஸ்திரியே நான் சொல்கிறதை நம்பு. அப்போ நீங்கள் எவ்வளோ பெரிய காரியத்தில் எவ்வளோ பெரிய குழப்பத்திருந்தாலும் நீங்கள் ஆண்டவர் சொல்லுகிறதை நம்புகிற விதத்தில் ஆண்டவர் உங்களோடு பேச முடியும். சில நேரத்தில் சகோதரிமார்கள் சில குழப்பத்தில் போயிடுவீங்க. அப்போ இங்கே இந்த சகோதரி இவர் போயிட்டு ராஜ்யத்தை குறித்து இந்த சகோதரி கிட்ட சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் சொல்வதை நம்பு. அப்போ நீங்கள் வேதத்தை நம்புறவர்களாய் ஆண்டவர் படைத்திருக்கிறார். ஆண்டவர் உங்களை வந்து பார்க்கும்போது சாதாரணமாக வந்து பேசிட்டு போகிறதில்ல. வேதத்தை நீங்கள் பார்க்கும்போது அநேக ஸ்திரீமார்கள், தாய்மார்கள்கிட்ட ஆண்டவர் விசேஷமாய் பேசினார். சில மொழி, சில வார்த்தைகளை வைத்து பேசுவார். அப்போ இங்கே என்ன சொல்கிறாரு? நான் சொல்வதை நம்பு. அப்போ இன்னைக்கு இந்த அன்னையர் தினம், மாதர்ஸ் டேக்கு உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்குற நீங்கள் சில காரியத்தில் நீங்கள் நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், நீங்கள் யாரு மேலேயோ வெறுப்பாக இருக்கலாம், நீங்கள் இப்படி தான் ஒரு தனித்து இவன் என்ன செய்கிறா, தனித்து வாழ்கிற ஒரு நிலைமைக்கு வந்துட்டா. ஒருவேளை நீங்கள் தனித்து வாழ்கிற ஒரு நிலைமைக்கு வந்திருக்கலாம். எல்லாம் முடிஞ்சது, எங்கே போனாலும் இவளுக்கு அந்த தேசத்தில், அந்த கிராமத்தில் அவளுக்கு எந்த கனமும் இல்லை. ஆனால் இயேசு சொல்கிறாரு, நான் சொல்வதை நம்பு. ஆமீன். இன்னைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட என்ன தெரியுமா பேசுவார்? நான் சொல்கிறத நம்பு. நீ தனியாக இருக்கியா? நான் சொல்கிறத நம்பு. உன்னை ஜனங்க பேசுகிறாங்களா? நான் சொல்கிறத நம்பு. அல்ல நீ யார் மேலாச்சும் வெறுப்பாக இருக்கியா? நான் சொல்வதை நம்புன்னு சொல்லி ஆண்டவர் சில ரகசியத்தை அங்கே வெளிப்படுத்துகிறார். அப்போ இவ கேட்குறா, நீங்களாம் யூதருங்கன்னு. அப்போ இயேசுக்கிட்ட ஒருவேளை மன்னிப்பு கேட்டுப்ப, என்ன மன்னிச்சிடு, எல்லாரும் யூதருங்களாம் இவங்க சமாரியா சேர்த்துக்க மாட்டாங்க. ஆனால் இயேசு சொல்கிறாரு, நான் வந்திருக்கேன், என்ன நம்புன்னு சொல்கிறாரு. ஒருவேளை உங்களை சேர்த்துக்க மாட்டாங்க, உங்களை சேர்த்துக்க முடியாத நிலைமையில் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் உங்கள்கிட்ட சொல்கிறாரு, நான் சொல்வதை நம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறவிலே இவளை கொண்டு போகிறார். அப்போது கீழே வாசிங்க சார். நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம். ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. அப்போ இந்த சகோதரிகிட்ட இயேசு போயிட்டு காலம் வரும்னு சொல்றாரு. உண்மையாய் ஆராதிக்கிற காலம் வரும் என்று இவகிட்ட வெளிப்படுத்துறார். நீங்க அம்மா மாருங்க, உங்களுக்கு ஒரு காலத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். நீங்கள் உங்களுக்கு உண்மையாய் அவர் வெளிப்படுத்துகிற காலம் ஒன்று வரும். நீங்கள் அதற்காக காத்திருக்க வேண்டும். நீங்கள் இவ மாதிரி பேச முடியாது. அவங்க அப்படி ஆராய்க்கிறாங்க, இவங்க எப்படி ஆராய்க்க, நாங்கள் அப்படி ஆராய்ச்சோம். ஆண்டவர் சொல்ற, உனக்கு ஒரு காலம் வரும், நீ என்னை வித்தியாசமாய் ஆராதிக்கிற ஒரு காலம் உனக்கு வரும் அப்படின்னு சொல்லி. அப்போ இன்னைக்கு உங்களை எப்படி திரும்ப உற்சாகப்படுத்துகிறோம்? உங்கள் நிலைமை எப்படி இருந்தாலும்
இயேசு சொல்றதை நம்புங்க, உங்களுக்கு ஒரு காலம் வரும். ஆமீன். You going to have that season. Just trust in God. And Jesus said, woman, believe me, என்னை நம்பு, உனக்கு ஒரு காலத்தை நான் காண்பிப்பேன்னு சொல்றாரு. அவர் சொல்றாரு, என்னை ஆராதிக்கிறவங்க வித்தியாசமா ஆவியோட உண்மையோடும் அந்த காலம் வரும்னு சொல்லி. நீ தாய்மார்கள், உங்களுக்கு ஒரு காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒருவேளை காலம்லாம் முடிஞ்சிருச்சின்னு சொல்லிட்டு இருக்கலாம், இனி என் காலம் எப்படி ஓட போகுதுன்னு. ஆனால் இயேசு சொல்கிறத நம்புங்க. இவர் அப்படி தான் இந்த அம்மா கிட்ட பேசுகிறாரு, நான் சொல்வதை நம்பு. இவன் என்னமோ உளறிக்கிட்டு இருக்கா, என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கா, முடியாது அப்படி இப்படி. என் நிலைமை, அவன் கோபத்தில் தண்ணி எடுத்துட்டு, நீங்களாம் யூதருங்க. இயேசு சொல்கிறார், நம்பு நான் சொல்வதை, உனக்கு ஒரு காலம் வரப்போகிறது. நீ எதிர்பார்க்காத ஆராதனையை நீ செய்துக்கிட்டு இருக்க, நான் உனக்கு நீ இப்படி தான் ஆராதனை இருக்கும்னு நினைக்கிற. ஆண்டு சார், உனக்கு ஒரு காலம் வரப்போகுது, நான் வந்து உன்னோடு ஆராதனை செய்ய போகிறேன். ஆமீன். பிரியமானவர்களே, அம்மாமாருங்க, உங்களுக்கு ஆண்டவர் ஒரு காலத்தை கொடுக்க போகிறார். நீங்கள் களி கூர்ந்து தேவனை ஆராதிக்க. ஒருவேளை நீங்கள் நினச்சிக்கலாம், இதுதான் ருசியாக இருக்குது, இப்படி தான் ஆண்டவர் ஆராதிக்கணும். ஆனால் ஆண்டவர் தனியாக வந்து உங்களை சந்திக்க போகிறார். நீங்கள் தனியாக இருக்கிற வேலையில் ஆண்டவர் சொல்வார், வா, உனக்கு நான் கற்றுக் கொடுக்குறேன், இப்படி நீ ஆராதிக்கணும், நான் சொல்வதை நம்பு. அடுத்து யோவான் 8:10-11 வாசிப்போம். இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரியை தவிர வேறொருவரையும் காணாமல், ஸ்திரியே, உன்மேல் குற்றச்சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அப்போ அடுத்து இயேசு சொல்ற வார்த்தை, சகோதரிமார்களை இல்லை தாய்மார்களை பார்த்து, உன்னை குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஆமேன். ஒருவேளை நீங்க குற்றப்பட்டு இருக்கலாம், உங்களை குற்றம் சாட்டி இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு உங்களை நீங்க நம்புனீங்களாக்கா, காலம் வரும் உங்களை குற்றம் சாட்டினவங்களாம் உங்ககிட்ட இருக்க மாட்டாங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, என்னை நம்பு, என்னை ஆராதிக்க நீங்க பழகிக்கோ, உன்னை குற்றம் சாட்டுறவங்களாம் எங்கன்னு தேடுற அளவுக்கு ஆண்டவர் உங்களை கொண்டு போவார். அப்போ இந்த சகோதரி, இவள் பிடிக்கப்பட்டவள், இவள் மேல் குற்றம் சாட்டப்பட்டு கொண்டு வந்திருக்காங்க. இவ வாழ்க்கை, she almost lost her life. அவ அன்னைக்கு மரித்திருக்க வேண்டும். யாருனால? இந்த மன்னிக்க முடியாத சமுதாயத்தினால. ஒருவேளை உங்க நிலைமை இப்படி இருக்கலாம். சில மன்னிக்க முடியாத சமுதாயம் உங்களை ஒரு நிலைமையில கொண்டு வந்து வைத்திருக்கலாம். ஆனா இயேசு இன்னைக்கு உங்களை பார்த்து என்ன திரும்ப கேட்பாரு? உன்னை குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? God is going to work for you. ஆண்டவர் உனக்காக காரியங்களை செய்வார். அப்ப இவகிட்ட அப்படிதான் ஆண்டவர் சொல்றாரு, உன்னை குற்றம் சாட்டினவர்கள் எங்கே என்று அந்த பெண்ணுகிட்ட சொல்றாரு. இங்க பாருங்க, அவளோட நிலைமை அந்த போட்டோவில் அப்படி போட்டுருங்க. நீங்க பாருங்க, அந்த ரெண்டு பெண்ணோடைய நிலைமையும் இயேசு பேசின பிறகு அவங்களுடைய ரூபம், அவங்களுடைய நிலைமையே மாறிடுச்சு. நான் சொல்லுவதை நம்புன்னு சொன்னாரு. அடுத்து அந்த சகோதரி கிட்ட சொன்னாரு, உன்னை குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? அவ மாறிட்டா, அவ நிலைமையை மாத்திட்டா, அவ உடுத்துற விதத்தை மாத்திட்டா, அவ யோசிக்கிற விதத்தை மாத்திட்டா. இதுக்கு முன்ன அந்த பட்டணமே அவளை குற்றம் சாட்டினது. அவள் அப்படிதான் யோசிச்சுக்கிட்டு இருந்திருக்கா, நான் இப்படிதான், ஆமா நான் செஞ்சிட்டேன், ஆமா. இயேசு ஒரு வார்த்தை பேசினா அவளை மாத்திட்டா. இன்னைக்கு தாய்மாருங்க என்ன தெரியுமா, நீங்க ஆண்டவர் உங்களை மாற சொல்றார். அல்லேலூயா. எவ்வளோ பேர் என்ன சொன்னாலும் மாறுற தகுதி கர்த்தர் உங்களுக்குள்ள வைத்திருக்கிறார். நீங்க தான் மாறணும். குற்றம் சாட்டவர்கள், உங்களுக்கு எதிராய் பேசினவர்கள். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு பார்த்து கேட்கிறாரு, ஆண்டவர் உன் நிலைமையெல்லாம் கேட்கல, எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா, அவகிட்ட அதெல்லாம் கேட்கல. ஏன் உன்னை பிடிச்சு போட்டு வந்தாங்க, ஒன்றும் கேட்கல. உன்னை குற்றம் சாட்டினவர்கள் எங்கே?
நீங்கள் நினச்சிக்க ஆண்டு ரொம்ப உங்களை விசாரிக்கலன்னு. ஆனால் ஆண்டு உங்களை பார்த்து ஒரு வார்த்தை தான் பேசுவார், உன்னை குற்றம் சாட்டினவர்கள் இங்கே. அவன் நிலைமை மாறிடுச்சு. கடைசியில் அந்த அந்த சமாரியா பெண்ணு she was rejoicing. அவள் களி கூர்ந்து அவள் எல்லாத்தையும் தூக்கி போட்டு, நீங்கள் நம்புனீங்களா இயேசு சொல்கிறத, நீங்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஓடுவீங்க. அல்லேலூயா. சில காரியத்தை நீங்கள் சுமந்துக்கிட்டு இருக்கிறீங்க. அவளுக்கு தேவையானதை சுமக்க வந்தா, அவளுக்கு தேவை தண்ணி, அதை சுமக்கணும். ஆனால் இப்போ தூக்கி போட்டு ஓடிட்டா. நீங்கள் அநேக காரியத்தை சுமந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டு பேசும்போது என்னை நம்புனா, நீங்கள் ஓடுற நேரம் வந்துருச்சு. அல்லேலூயா. நீங்கள் இனிமேல் யோசிக்கக்கூடாது, வழக்காடி பேசி கொண்டு இருக்கக்கூடாது. இப்படி உங்கள் வாழ்க்கையை குறித்து நீங்களே வழக்காகிடக்கூடாது. ஏனால் உங்களை மாற்றுகிற அந்த அழகு, அந்த சக்தி, அந்த அந்த திறமை, அந்த எல்லா காரியத்தையும் ஆண்டவர் உங்களுக்குள்ள வைத்திருக்கிறார். நீங்கள் யோசிச்சா உங்களை நீங்கள் மாற்ற முடியும். ஆமேன். மற்றவங்க யோசிக்கிற மாதிரி நீங்கள் யோசிக்கிறாதீங்க. மற்றவங்க சொன்னதை வச்சு நீங்கள் வாழாதீங்க. இவங்க 2 பேரும் அப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. தி ஆல்மோஸ்ட் டு தி எண்ட். ஆனால் இயேசு பேசி அவங்களை மாற்றிட்டார். அல்லேலூயா. அம்மா மாருங்களே, ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசினா நீங்கள் மாறணும். அல்லேலூயா. நீங்கள் இயேசுக்காக ஓடணும். இவ தன்னை மாற்றிட்டா. she become a beautiful lady. பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா இவ இயேசுவை பின்தொடரா. இயேசு மரித்த பிறகு இவ அங்கே இருக்கிறா. அல்லேலூயா. இயேசு ஒரு வாட்டி தான் இங்கே பேசினார். கடைசி வரைக்கும் இயேசு கூட இவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் உங்களை எதிர்பார்க்கிறார். கடைசி வரைக்கும் என் கூட இருக்கிறவங்க நீங்கள் தான். அல்லேலூயா. நீங்கள் இருக்க முடியும். உங்களால் கடைசி வரைக்கும் காரியத்தை சமாளிக்க முடியும், செய்து முடிக்க முடியும். அங்கே உங்களை ஆளுங்க பேசுறதை வைத்து உங்களை எடை போட்டுறாதீங்க. வேர் இஸ் யுவர் அக்யூசர்? அப்போ இவளுக்கு ஒரு உண்மையான அன்பு அங்கே தேவையாக இருந்தது. அதை தான் இயேசு அங்கே போய் வெளிப்படுத்திருக்கிறார். இப்போ ஆண்டவர் அவரை பலப்படுத்தி, நீ பயப்படாத, உன்னை குற்றம் சாட்டுகிற இங்கே இல்லை, எழுந்து போன்னு சொல்கிறார். அல்லேலூயா. ஆமீன். ஆண்டவர் உங்களை அப்படியாக இன்னைக்கு ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. அப்போ முதலாவது, சகோதரியை நீ என்னை நம்பு. இரண்டாவது, ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை குற்றம் சாட்டினவர்கள் எங்கே. மூன்றாவது நபரை பார்ப்போம். லூக்கா 13:12-13. இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரியே, உன் பலவீனத்தில் நின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கையை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து. ஆமீன். அப்போ இயேசு உங்க நிலைமையை பார்த்து உங்களை கூப்பிடும் போது நீங்க ரெடியா இருக்கணும். அப்போ இந்த ஸ்திரீ, சரியா, இவ இந்த கூனித்து இருக்கிற ஒரு சகோதரி. அப்போ இவளுக்கு ஆண்டவர் அங்கே அற்புதம் செய்கிறார். when Jesus saw her, he called her over and said to her. முதலாவது ஆண்டு பேசுறாரு, ரெண்டாவது ஆண்டு தொடுறாரு. பிரியமான இங்கே பாருங்க, அம்மா மாருங்களா, ஆண்டு உங்கள்கிட்ட பேசுறாருன்னா உங்களை ஆண்டு தொட போறாருன்னு அர்த்தம். அல்லேலூயா. நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்பை எதிர்பார்க்கணும். அவர் பேசிட்டாருன்னு நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் அடுத்து நடக்கிறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும். ஆமீன். அப்போ உங்ககிட்ட அந்த எதிர்பார்ப்புற காரியம் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆண்டவர் உங்ககிட்ட பேசுனாக்கா அடுத்து என்ன செய்ய போறாருன்னு நீங்கள் எதிர்பார்க்குற சக்தி உங்களுக்குள்ள இருக்கு. நாங்கள் ஆம்பளைங்களாம் ஆண்டவர் பேசினா ஓடிடுவோம், அப்படியே போயிடுவோம். எலிய ஆண்டவர் பேசினா ஓடிட்டோம் அப்படியே. அன்னைக்கு திருக்க மோசையை கூப்பிட்டாரு, மோசையை போயிட்டாரு. ஆனால் இந்த ஸ்திரீ கிட்ட ஆண்டவர் பேசி அவளை தொடுறாரு. 13 வாசிங்க. 12-13 ஒன்றா வாசிங்க.
இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, இங்க பாருங்க, அவரு பர்சனல் இன்விடேஷன், தம்மிடத்தில் அழைத்து. நீங்க வேற இடத்துல பார்த்தா சீஷரை விட்டு கூப்பிடுறாரு, அந்த கண்ணு தெரியாத அவனை கூட்டிட்டு வந்துறாரு. சில இடத்துல இயேசு இவர் யாருன்னு கேட்கிறாரு, அந்த குளத்தோரத்துல தான் நீ எவ்வளோ நாள். ஆனா இவளை இயேசு தம்மிடத்தில் அழைத்து, இயேசு ஸ்பெசிஃபிக்காக கூப்பிடுறாரு, இங்க வா. அப்போ முதலாவது ஆண்டு நான் பேசுறத நம்புன்னு சொல்றாரு. ரெண்டாவது ஒன்றை யாரும் குற்றப்படுத்த முடியாதுன்னு சொல்றாரு. மூன்றாவது இங்க பார்க்குற இந்த சகோதரிய தன்னிடத்தில் அழைத்து. ஆமேன். ஆண்டு உங்களை அழைக்கிறதுக்கு நீங்க ரெடியா இருக்கணும். அவளை அழைத்து, ஸ்திரியே உன் பலவீனத்தின் நின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கையை வைத்தார். உன் பலவீனத்திலிருந்து எப்படி என்னாக்கப்பட்டாய்? விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் கையை வைத்து. ஆமீன். அப்ப ஆண்டவர் உங்களை கூப்பிட்டுட்டார்னா அவள் மேல் கையை வைத்து, உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் உங்ககிட்ட உங்களை கூப்பிட்டாரா, அடுத்து ஆண்டவரை மகிமைப்படுத்துற காரியத்தில் உங்களை நடத்த போகிறார் என்ற அர்த்தம். அல்லேலூயா. நீங்க அதை நம்பணும். இவகிட்ட அப்படிதான், இவள் வாழ்க்கையில் நம்பிக்கையில் குனி இருக்கா, அப்படியே குனிங்கி நடக்கிறா. நீங்க அநேக இந்த வேத ஆராய்ச்சியில் பார்க்கும்போது இவளுக்கு சில பிசாசின் தொல்லைகள், இவள் அப்படி ஒடுக்கப்பட்டு இவ அப்படியாப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிறவ ஏசு அவளை பார்க்குறாரு, கூப்பிடுறாரு, நீங்க வா, உங்ககிட்ட நான் பேசணும்னு சொல்லி. ஆமென். இங்கே எத்தனை பேர் அம்மா பாருங்க இந்த மாதிரி அனுபவத்தில் போக, ஆண்டவரே என்னை கூப்பிட்டு பேசுங்க. அவர் தொட்டுட்டு, அவர் தொட்ட பிறகு கர்த்தரை ஆராதிக்கிறார். தேவனை மகிமைப்படுத்துகிற காரியம் ஆண்டவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்குறாரு. ஆமீன். அப்போ இவளை இங்கே ஆலயத்தில் அங்கே ஏராளம் ஜனங்க இருக்கிற இடத்துல இந்த மாதிரி காரியம் நடக்குது. அப்போ ஆலயத்தில் ஆண்டவர் உங்களை கவனிக்கிறார், உங்களை தொட்டு உங்களை குணப்படுத்துவார். ஆமென். அடுத்து லூக்கா 8:46 வாசிப்போம். பின்பு தங்களில் எவன் பெரியவனா இருப்பான் என்கிற வாக்குவாதம் அவர்களுக்குள் உண்டாயிற்று. 8:46. அதற்கு இயேசு, என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன், ஆதலால் ஒருவர் என்னை தொட்டது உண்டு என்றார். என்னை தொட்டது யார்? யாரோ என்ன தொட்டிருக்காங்க. அப்போ நீங்க அநேக இடத்துல பார்க்கும்போது இயேசு தானே தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தினார். அவர் போய் சுகமாக்குறாரு, அவர் போய் திராட்சை ரசத்தை மாத்துற, தண்ணீரை மாத்துறார் திராட்சை ரசமா. ஆனா இங்க இயேசு அவர் என்ன தரமா உணர்றாரு, என்னோட வல்லமை எங்கிட்ட போகுதுன்னு சொல்றாரு. நீங்க அம்மா மாருங்க உங்ககிட்ட ஒரு ரகசியம் என்ன தெரியுமா இருக்கு, ஆண்டோட ராஜ்யத்தோட வல்லமை உங்க பக்கம் திருப்ப முடியும். நீங்க உங்களை சாதாரணமா நினைச்சு உட்காந்துருக்காதீங்க. நீங்க வீட்டில் சமைச்சிட்டு நீங்க வீட்டில் இல்லை உங்க அனுதின காரியத்தை செய்யறதுனால நீங்க இங்க அப்படிதான் நினைச்சு வந்துடாதீங்க. சிலர் அப்படிதான் வரீங்க, ஏன்னா உங்களுக்கு அதே வியாசா வச்சு பழகி போச்சு. இப்படிதான் நீங்கள் சனத்தில் இங்கே உட்காந்துருக்கிற போகும்போது இதை தான் யோசிச்சுட்டு போகிறீங்க. நான் போகணும், நான் சமைக்கணும், பிள்ளைங்களை பார்க்கணும், அதை பார்க்கணும், இதை பார்க்கணும். ஆனால் ஆண்டு உங்ககிட்ட ஆண்டோட வல்லமையை கொண்டு வர அதிகாரம் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். இயேசு நீங்க பார்த்து இயேசு பின்னால் இப்படி போயிட்டு யார் என்ன தொட்டா, இவரை யாரும் இவர் இருக்கிற இடத்துல அவ்வளோ கூட்டம், இவரை யாரும் ஒன்றும் தொட முடியாது எல்லாம். ஆனால் இவ தொட்டவனை இயேசு இழுத்தார். இயேசு அப்படியே ஆச்சரியம் அடைந்தார். உங்ககிட்ட அந்த ரகசியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். வாசிங்க. அப்பொழுது அந்த ஸ்திரீ தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி வந்து அவர் முன்பாக விழுந்து தான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தான் சொஸ்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கும் முன்பாக அவருக்கு அறிவித்தாள். அப்போ இங்க
இந்த இந்த பெண்ணு செய்கிற 4 காரியத்தை நம்ம மார்க்கில் வாசிக்கலாம். சரியா? மார்க் 5:27 எடுத்துக்கொள்ளும். இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனங்களுக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். அப்போ நீங்க சபையில நீங்க யோசிக்கிற விதம், சிந்திக்கிற விதம் பிரசன்னத்தை கர்த்தர் மாத்திடும். அப்போ அதனால தான் நீங்க சபைக்கு ரொம்ப முக்கியமானவங்களா இருக்கிறீங்க. அப்போ இயேசுவோட இந்த அதிகாரம், இயேசுவை திகைக்க வைக்கிற, திரும்பி யார் என்னை தொட்டது? சகோதரியை பார்த்து சொன்னார், உங்களால இயேசுவை விசேஷமா தொட முடியும். உங்க கை, you have a special anointing to touch Jesus. இயேசுவை தொடுகிற விசேஷித்த அபிஷேகத்தை கர்த்தர் உங்கள் மேல் வைத்திருக்கிறார். ஆனா நீங்க யோசிக்கணும், அப்படி அவர் தொட்டுட்டு போறது வேற, நீங்க அவரை தொட்டு அவரை இழுக்கிறது வேற. திரும்பி அவரை பேச வைக்கணும். அப்போ தாய்மாருங்க, அம்மாமாருங்க, உங்க குடும்பத்துக்காக நீங்க தொட்டீங்களா இயேசுவை, திரும்புவார் உங்களுக்காக. அப்போ இந்த மார்க்கு 5:27 என்ன சொல்றான்? இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, முதலாவது இவ கேள்விப்படுறா இயேசுவை குறித்து. நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி. இவகிட்ட 4 காரியம் நீங்க பார்க்க. இவ கேள்விப்படுறா. இவ இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு இயேசு கிட்ட போயிட்டு 28 நீங்க வாசிக்கும் போது வாசிங்க. ஜனங்களுக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். உடனே அவருடைய உதிரத்தின் ஊரல் நின்று அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். அப்ப அவ நம்புனா. அங்க அவ்வளோ பேர் இருக்கிறாங்க, இவ நம்புறா இயேசுவ. எவ்வளவுதான் இருந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கையின் அளவின் வித்தியாசத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களால் ஆண்டவர் வித்தியாசமா நம்ப முடியும். you have that capacity. முதலாவது கேட்டு பிறகு அதை நம்பி வாசிங்க. உடனே அவளுடைய உதரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். ஓகே, அது அப்போ முதலாவது அதை கேள்விப்படுறா, 2வது நம்புறா, 3வது அவளுக்குள்ளே அதை பேசல்றா. she said to herself, அவ என்ன தெரியுமா சொல்றா? நான் இவருடைய வஸ்திரத்தை தொட்டால். அவகிட்டே பேசுறா, யாருக்கிட்டையும் சொல்லல. ஏன்னா அவ போற எல்லாரும் அவளை தடுக்கிறாங்க. ஆனா இவகிட்டே தீர்மானம் எடுக்கிறா. ஆண்டோடைய வல்லமையோட தீர்மானம் உங்க கையில ஆண்டவர் வைத்திருக்கிறார். நீங்க உங்ககிட்ட பேசணும். நீங்க தீர்மானம் எடுத்து பேசணும் ஆண்டவருக்காக. இவ தீர்மானம் எடுத்து இவகிட்ட பேசுறா, நான் இவருடைய வஸ்திரத்தை தொட்டா. அப்ப எவ்வளவு கேள்விப்பட்டிருக்கா இயேசுவை. எல்லாரும் சொல்றாங்க இயேசுவை தொட்டாரு, இயேசு தொட்டு சுகமானிச்சு, அந்த குஷ்டரோகி இயேசுவை தொட்டு சுகமான, இயேசு தொட்டுன்னு. இவ வேற மாதிரி யோசிக்கிறா, நான் இவருடைய வஸ்திரத்தை தொட்டால். உங்களுடைய விசுவாசம் வித்தியாசமா இருக்கு. சொல்லிட்டு அதை அவள் செயல்படுத்துகிறாள். அப்போ நீங்க தேவனுடைய பிரசன்னத்தை செயல்படுத்துற சில காரியத்தை ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிறார். மார்க் 5:34 வாசிங்க. அவர் அவளை பார்த்து மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இதுக்கு முன்ன இவ எப்படி தெரியுமா அழைக்கப்பட்டா? ஸ்திரியே என்று அழைக்கப்பட்டார்.
she was called just an ordinary woman. சாதாரண பெண் ஸ்திரீன்னு கூப்பிட்டு இயேசு இவள் செய்த காரியத்தை பார்த்த பிறகு 34 நீங்க வாசிக்கும் போது ஆண்டவர் இவளை எப்படி கூப்பிடுறான்? மகளே, உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது, விசுவாசம் உன்னை சுகமாக்கினது என்று சொல்லி. நீங்க ஸ்திரியா இருக்கிறது ஆண்டு உங்களை மகளா அவளை மாத்துறாரு, கூப்பிடுறாரு. மத ஸ்திரியா பார்த்தாரு. அவ பேசின விதம், அவ செஞ்ச அந்த 4 காரியத்தை பார்த்த பிறகு இப்போ அவர் சொல்றாரு, நீ என் மகன்னு சொல்லிட்டார். அல்லேலூயா. நீங்க எத்தனை பேருக்கு அம்மாவாக இருக்கலாம், எத்தனை பேருக்கு பாட்டியாகவும் இருக்கலாம், எத்தனை வருஷமா அம்மாவா இருக்கலாம், எத்தனை வருஷமா பாட்டியா இருக்கலாம், எத்தனை வருஷமா மனைவியா இருக்கலாம், எத்தனை வருஷம் அம்மாவுக்கு பிள்ளையா இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ என் மகன்னு சொல்றாரு. அல்லேலூயா. மகளே, உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உன்னை சுகமாக. அப்ப என்ன தெரியுமா, இவக்குள்ள ஒரு ரகசியமான விசுவாசம் இருக்கு. ஆண்டவர் இதை வெளிப்படுத்துறாரு. ஆனால் தான் அவளை மகளேன்னு கூப்பிட்டாரு. So today God will call you daughter. எல்லாரும் அம்மா அம்மா கூப்பிடுவாங்க, அம்மா விஷ் பண்ணுவாங்க எல்லாம். ஏசு உன்னை பார்த்து இன்னைக்கு மகளேன்னு கூப்பிடுவாரா? Can God call you my daughter? உங்களுக்கு அவ்வளோ பெரிய விசுவாசம் இருக்கா? இந்த 4 காரியத்தை உங்களால் தீர்மானம் பண்ண முடியுமா? அதை கேள்விப்பட்டு அதை விசுவாசித்து அவளிடத்திலே சொல்லி கர்த்தரை போய் தொடுகிறார். அல்லேலூயா. நீங்கள் இந்த 4 காரியத்தை செஞ்சு பாருங்க, நீங்கள் இயேசுவுக்கு மகளாயிருவீங்க. அல்லேலூயா. அம்மாவாக இருக்கிறது ஒரு ஆசீர்வாதம் உலகத்தில், இயேசுவோடைய மகளாக இருக்கிறது இன்னொரு அபிஷேகம், ஆசீர்வாதம். அப்போ இந்த மகளாக இருக்கிறது சாதாரணமாக ஜெனரலாக இவ வித்தியாசத்தை காண்பித்து தன்னுடைய விசுவாசத்தின் அவ விசுவாசத்திலேயே பேசுகிறான். ஆமென். அப்போ இயேசு இவளை பார்த்து சொன்னார், யார் என்னை தொட்டது? இந்த மாதர்ஸ் டேல இயேசு உங்களை பார்த்து கேட்கணும், யார் என்னை தொட போறீங்க இன்னைக்கு? யார் நீங்கள் தொட்டிங்களா? அடுத்து உங்களை நான் மகளேன்னு கூப்பிட்டுருவேன். அல்லேலூயா. ஆமென். லூக்கா 23:28. இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி, எருசலேமின் குமார்த்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். அப்போ உங்ககிட்ட என்ன தெரியுமா ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு? நீங்க சில காரியத்தை உங்க கண்ணீர்னால இயேசுவை அவரை உருக்க முடியும் உங்களால். அப்போ இங்கே இயேசு சிலுவை தூக்கிட்டு போகிறாரு. யாராலும் ஸ்திரீங்களாம் உட்காந்து அழுதுகிட்டு அவருக்காக புலம்புறாங்க. அப்போ இயேசு சொல்கிறார், எனக்காக அழுவாத, நீ உனக்காகவும் உன்னுடைய பிள்ளைகளுக்காகவும் அழு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது ஆண்டவர் நீங்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் அழுகிற கண்ணீரை உங்கள் கண்களிலே கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்கள் அழுதுட்டு போய் உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் அழுதுட்டு போய் கண்ணீரோட போய் இயேசு முன்னுக்கு நின்று பாருங்க. அவர் உங்களை மகளே, ஸ்திரீன்னு, அவங்கள எல்லாரும் ஏசு அப்படிதான் கூப்பிடுறாரு. ஸ்திரியே, என்ன சொல்றாரு? வாசிங்க சார். இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி, எருசலேமின் குமாரத்திகளே, you are daughters of Jerusalem. வாசிச்சோம், எருசலேமிலே உனக்கு ஆறுதல் உண்டாகும்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு, நீங்க குமாரத்திகள், எருசலேமிலே உங்களுக்கு ஆறுதல் உண்டாகும். அப்ப ஆண்டவர் உங்களை மகளை ஆறுதல் படுத்துகிற காரியத்தில் ஆண்டவர் உங்களை கொண்டு போக முடியும். நெக்ஸ்ட் 1 சாமுவேல் 1:7.
அடுத்த சகோதரி, சரியா? நம்ம எல்லாம் பார்க்கறதெல்லாம் சகோதரிமார்களுடைய ஆண்டு பேசின காரியம். 1 சாமுவேல் 1:7 வாசிங்க. அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவளை மணிமாக்குவான். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். அப்போ இந்த அண்ணாளுடைய வாழ்க்கை நமக்கு தெரியும் இல்லையா? ஆனால் இங்கே பார்க்கும்போது நீங்கள் இவள்கிட்ட சில காரியத்தை நீங்கள் படித்து கொள்ளலாம். அப்போ நான் எடுத்த நோட்ஸ் என்னது? இப்போ அண்ணாளோட வாழ்க்கையில் காத்திருக்கிற நிலைமை வந்துருச்சு அவளுக்கு. ஷி வாஸ் இன் வெயிட்டிங் மூமெண்ட். இவ காத்திருக்கிறா. எதற்காக? இவளுக்கு ஒரு குழந்தை கிடைக்கணும். அது இன்னும் நடக்கலை. ஆனால் நீங்கள் அவங்க வாசிக்கும் போது அவள் தன்னுடைய கணவனோடு வருஷதோறும் ஆலயத்துக்கு போய் கொண்டிருந்தாள். உங்களுடைய காத்திருக்கிறது எதில் தரமா காண்பிக்கணும்? அம்மா பாருங்க, நீங்கள் வருடந்தோறும் ஆலயத்திலே உங்களை கவனித்தால் கர்த்தர் உன்னோடு பேசுவார். அப்போ உங்ககிட்ட இந்த உங்களோட வல்லமை, இந்த அண்ணாளு இவளோட எதிரி, சரியா? எல்கனாக்கு 2 மணி அவள் எப்போதும் இவளை நிந்திக்கிறா. ஆனால் இவ என்ன தெரியுமா சொல்லலை? போங்க போங்க, அவளுக்கு பிள்ளை இருக்குது, எனக்கு என்ன இருக்குது? நான் ஆலயத்துக்கு வந்து என்ன இருக்குது? உங்கள் கூட வந்து ஆலயத்தில் பலியிட்டு என்ன பண்ணறதுக்கு? நீங்கள் போய் அங்கே என்னென்னமோ பலியெல்லாம் சேர்த்துங்க, எனக்கு என்ன இருக்குது? அவள் அப்படி சொல்லிட்டு வீட்டில் உட்காரல. she followed her husband. அவள் ஆலயத்திலே தன்னை போய் காண்பிக்கிறவளாக இருந்தாள். ஆமீன். இப்போ நீங்கள் சபைக்கு வர்றது, கர்த்தர் உங்களோடு தீர்க்கதரிசி வச்சு பேசுவார். அப்போ while you are waiting, நீங்கள் காத்திருக்க, ஏதாச்சும் எதுக்காவது நீங்கள் காத்திருக்கீங்களா? ஏதாச்சும் நடக்கணும், ஏதாவது தினைக்கும் வாரம் வாரம் சபைக்கு வாங்க. கர்த்தர் எப்படியாவது உங்களை காரியங்களுக்காக பேசுவார். அவ she was upset. அவ ரொம்ப வேதனையா இருந்தா, நொந்து போயிருந்த ஒரு மனுஷி. she refused to eat. சாப்பிட மாட்டா. வருஷம் போவா. ஏன்னா அங்கே வந்து பீஸ் ஆஃபரிங் கொடுப்பாங்க, சமாதான பலி செலுத்துகிற அநேக பலி இருக்குது. தகன பலி, விண்ண பலி, பாவ நிவார்த்த பலி, சமாதான பலினா இவர் எல்கனா போய் சமாதான பலி செலுத்துவார். என் குடும்பம் இப்படி நல்லா இருக்கு எல்லாம். ஆனால் கூட இருக்கிற அண்ணா இருக்கு, அவளுக்கு சமாதானமே இல்லை. அதனால தான் அவன் சாப்பிட மாட்டேன்ட்டான். நீங்கள் வேணா சாப்பிடுங்க, எனக்கே சமாதானம் இல்லை, நான் தான் சாப்பிட்றது. ஆனால் அவள் தன்னை கொண்டு போய் ஆலயத்திலே காண்பித்தாள். நீங்கள் ஆலயத்தில் வந்து உங்களை காண்பிக்கிற நாட்கள் எல்லாம் உங்களுக்கு தீர்க்கதரிசி, ஒரு தீர்க்கதரிசி எழுப்புற காலம் உங்களுக்கு வரும் உங்கள் வாழ்க்கையில். அடுத்து வாசிங்க சார். 1 சாமுவேல் 1:11. சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமியை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவக்கரன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். அப்போ அண்ணாளு அவள் ஆலயத்துக்கு போகிறது, தேவனுடைய பலி பக்தி விருத்தி காரியத்தில் அவள் எவ்வளோ குறைபட்டிருந்தாலும், அவள் எவ்வளோ வேதனையில் போயிருந்தாலும் அவள் ஆலயத்துக்கு போகிறத விடவே இல்லை. அடுத்து 2வது அண்ணாள் என்ன செய்கிறா? அவள் பொருத்தனை பண்ணுறா. ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுடைய ஸ்பெஷல் டே இல்லை? நீங்கள் பொருத்தனை பண்ணுங்க. அண்ணாள் ஆலயத்துக்கு போகிறா வருஷந்தோறும். இன்னும் நடக்கலை, இன்னும் வேதனையில் தான் போகிறா. அடுத்த வருஷமும் வந்துருச்சு. எல்கனா சொல்கிற, வாங்க எல்லாம் போவோம், நம்ம போய் பலி செலுத்தணும். நல்ல பக்தி உள்ள மனுஷன். இவ போகிறா, எனக்கு என்ன நடந்தாலும் சொல்லிட்டு
போயிட்டு அங்கே போய் ஜெபிக்கிறா, பொருத்தனை பண்ணுறா. ஆமீன். அப்போ நீங்களாம் பொருத்தனை பண்ணுற தாய்மார்களாக இருக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணும்னா பொருத்தனைனா சொன்னது, ஆண்டவரே உனக்காக நான் இதை செய்ய போகிறேன். அப்போ இந்த மாதர்ஸ் டேல நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க ஆண்டவருக்கு? இல்லை நீங்கள் செஞ்ச பொருத்தனையை நீங்கள் ஞாபகப்படுத்தி, ஆண்டவரே நான் மறுபடியும் இந்த பொருத்தனை ஆண்டவரே நான் புதுப்பிக்கிறேன் ஆண்டவரே. அப்போ அன்னாள் விடாமல் வருஷந்தோறும் ஆலயத்துக்கு போகிறவளாக இருந்தா. ரெண்டாவது பொருத்தனை பண்ணுறா. அடுத்து வாசிங்க சார் 24. அவள் அவனை பால் மறக்க பண்ணின பின்பு 3 காளைகளையும் ஒரு மரக்கால் மாவையையும் ஒரு துருத்தி திராட்சை ரசத்தையும் எடுத்துக்கொண்டு அவனையும் கூட்டிக் கொண்டு சீலோவில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனாள். பிள்ளை இன்னும் குழந்தையா இருந்தது. அவர்கள் ஒரு காளையை பலியிட்டு பிள்ளையை ஏலியிடத்தில் கொண்டு வந்து விட்டார்கள். 28 வரைக்கும். அப்பொழுது அவள், என் ஆண்டவனே, இங்கே உம் மண்டையிலே நின்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணின ஸ்திரீ நான் தான் என்று என் ஆண்டவனாக உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன். நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்டப்பட்டபடினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கென்றே ஒப்பு கொடுக்கிறேன் என்றாள். ஆமென். அப்போ நீங்கள் சில காரியத்தை நீங்கள் ஒப்பு கொடுக்குற சில தாய்மார்களை கர்த்தர் வேதத்தில் கனம் பண்ணினார். இன்னைக்கு நீங்கள் எதை பொருத்தனை பண்ண போகிறீங்க? அப்போது அடுத்த வருஷம் இப்போ அண்ணாள் வருடந்தோறும் ஆலயத்துக்கு போனால் பிறகு அவள் என்ன செய்கிறா? அவள் பொருத்தனை பண்ணுறா. இப்போ 3வது அவள் பொருத்தனை நிறைவேறின பிறகு அவள் மறுபடியும் ஆலயத்துக்கு போயிட்டு, இப்போ அங்கே போயிட்டு சொல்கிறா, யாருக்கிட்ட? ஏலிக்கிட்ட சொல்கிறா, ஏலி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நான் ஒரு வாட்டி நான் வந்தேன், சபையில் வந்து ஆலயத்தில் வந்து அழுதுகிட்டு இருந்தேன், அப்படியே தெரியாமல் நீங்கள் வேற சொன்னீங்க, என்ன அது எப்படி? சரியா, நான் தான் அது. எனக்கு ஆண்டு நான் இப்போ கேட்ட மாதிரி ஒரு குழந்தைய கொடுத்துட்டாரு, நான் மறுபடியும் இதை கொடுக்க வந்திருக்கிறேன்னு சொல்கிறா. அல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் புலம்பிக்கிட்டு இருக்கலாம், ஆனால் நீங்கள் எதை கொடுக்க போகிறீங்க கர்த்தருக்கு? இன்னைக்கு ஆண்டு உங்களை பார்த்து தான் நீ புலம்புற. ரொம்ப சன்னத்தில் புரியல, ஏலிக்கு புரியல, தீர்க்கதரிசிக்கே புரியல, என்ன வளரிக்கிட்டு இருக்கா சன்னத்தில் நீங்கள் ஏதோ. ஆனால் அது உங்களோட பொருத்தனை, நீங்கள் புலம்பிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் பொருத்தனை வச்சு பேசிக்கிட்டு இருக்க. அப்போ அண்ணா சொல்கிறா, நான் கொடுக்க வந்திருக்கேன். ஆமீன். அப்போது நீங்கள் கொடுக்குற தாய்மாருங்களா ஆண்டவருக்காக? வருடந்தோறும் விடாமல் ஆலயத்துக்கு போகிறவளாக இருந்தால் அண்ணால் பொருத்தனை பண்ணுறா. அவர் பெற்றுக்கொண்ட பொருத்தினை நிறைவேற்றுற ஒரு சகோதரிய தாயாய் அண்ணா மாறுறா. ஏன்னா ட்ரஸ்டிங் காட் வித் யுவர் ப்ராப்ளம்ஸ். உங்கள் பிரச்சனையில் ஆண்டவரை நம்புகிறவங்க தான் தாய்மாருங்க. அல்லேலூயா. உங்ககிட்ட ஆண்டவர் அவ்வளோ பெரிய சக்தியை கொடுத்துருக்காரு. பிரச்சனையில் நீங்கள் ஆண்டவரை நம்புவீங்க, அதுதான் ஆண்டவர் பார்க்குறாரு. எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கட்டும், அண்ணால் ஆண்டவர் பார்க்குறாரு. இப்போ நீங்கள் பிரச்சனையில் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிற படைப்பில் நீங்கள் சிறந்தவங்களாக இருக்கிறீங்க. ஆமென். அதனால நீங்கள் அண்ணாவை போல காரியத்தை செயல்படுத்தலாம். அடுத்து லூக்கா 18:1 வாசிங்க. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு ஒரு ஊமையை சொன்னார். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும். சரி, அப்போ ஆண்டவர் ஜெபத்தை குறித்து அநேக இடத்துல பேசியிருக்காரு இல்லையா? அப்போ சோர்ந்து போகாமல் ஜெபிக்கிற ஒரு உதாரணத்தை ஆண்டவர் பேசுகிறாரு. அப்போ இங்கே பேசும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? ஒரு விதவையை குறித்து, ஒரு பெண்ணை வைத்து எப்படி சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தருங்க சொல்லி கொடுக்குறாரு. அப்போ உங்ககிட்ட இன்னொரு திறமை என்ன திறமை இருக்குது? நீங்கள் சோர்ந்து போகாமல் காரியங்களை செய்ய முடியும். ஆமீன். அதனால தான் ஆண்டவர் உதாரணத்தை எடுத்தாக்கா,
அநேக ஜெப வீரர்கள் இருந்தாங்க. பழைய ஏற்பாட்டில் அநேக ஜெபம் பண்றவங்களாம் இருந்தாங்க. ஆனா ஆண்டவர் அவங்களெல்லாம் வச்சு உதாரணம் கொடுக்கல. யாரை தெரியுமா உதாரணம் கொடுக்குறாரு? ஒரு விதவையை வச்சு உதாரணம் பேசுறாரு. ஹல்லேலூயா. எது நல்லா இருக்கும்? யாக்கோபு இது யோபு வச்சு பேசலாம், உதாரணம் கொடுத்தா நல்லா இருக்கும். தாவீதை வச்சு உதாரணம் கொடுத்தா, எலியா ஜெபித்து அக்கினி இறக்குனது ஜெபம் நல்லா இருக்கும். இப்படி சோர்ந்து போகாம நீங்க எலியா செய்தது போல செய்யுங்க. சோர்ந்து போங்க, காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் சோர்ந்து ஆண்டவர் எலியா, தாவீது இவங்களெல்லாம் வச்சு உதாரணம் சொல்லல. என்ன தெரியுமா அங்கே உதாரணம் சொல்றாரு? ஒரு 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 ஏழை விதவையை வச்சு, ஒரு பெண்ணை வச்சு, சாதாரண விதவைனாக்கா அவளுக்கு ஒன்றுமே இல்லை. பழைய சமுதாயத்தில் நீங்கள் பார்த்தா, பழைய நம்ம தமிழ் சமுதாயத்தில் நீங்கள் பார்க்கலாம், கணவன் இறந்துட்டாக்கா அந்த பெண்ணுக்கு ஒன்றும் இல்லை, முடிஞ்சு எல்லாம். சி காட் நோ ரைட்ஸ். அப்போ இந்த உதாரணத்தை, ஜெபிக்கிற உதாரணத்தை உங்களை வைத்து ஆண்டவர் பேசுகிறார். சோர்ந்து போகாமல் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று ஒரு கதையை, ஓமையை சொல்கிறாரு. ஒரு ஒரு வேலை விதவை இருக்கா, அவ போய் அந்த அந்த யார் நியாயாதிபதி கிட்ட போய் அனுதினமும் கேட்டு 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 8:18 வாசிங்க. பின்னும் கர்த்தர் அவளை நோக்கி, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொல்வதை சிந்தித்து பாருங்கள். அப்போ இயேசு என்ன சொல்றாரு? அந்த நியாயாதிபதி, and the Lord said, hear what the unjust judge said. அந்த நியாயாதிபதி சொன்னதை நீங்க யோசித்து பாருங்கன்றாரு. என்ன தெரியுமா யோசிக்கிறான்? நீங்க மேல அந்த அவளோட கதையை வாசிக்கும் போது, ஐயோ அனுதினமும் வந்து என்கிட்ட இடத்துல, என் வீட்டில் வந்து என்னை தொந்தரவு பண்ணி என்கிட்ட அனுதினமும் என்ன. நீங்க இன்னொரு இங்கிலீஷ் மொழிபெயர்ப்பு பார்க்கும்போது அவன் எப்படி தான் சொன்னான்? என்னோட கண்கள் எல்லாம் கருத்து போயிருச்சு, கருத்து சுத்தி கருத்து போயிருச்சு, இவ பண்ற தொல்லை என் கண்ணெல்லாம் கருத்து போயிருச்சுன்றான். அப்புறம் என்ன தெரியுமா? அவனுக்கு தூங்க கூட முடியல, ராத்திரி உன்னை போய் தொல்லை பண்ணியிருக்கான். தமிழ்ல பொதுவா போட்டிருக்கு, இவ வந்து என்னை என்ன பண்ணலாம்? எப்பொழுதும் தொந்தரவு செய்ய, எப்பொழுதும் தொந்தரவு பண்ணான். ஆனால் சில விளக்கங்கள் எனக்கு வாசிக்கும் போது ஆங்கிலத்தில் கண்ணெல்லாம் கருத்து போச்சு, இவன் காலைல ஏஞ்சி வரான், கண்ணெல்லாம் தூக்கம் பத்தலை, தூக்கம் இல்லை இவனுக்கு. யாருக்கு? அநீதியான நியாயாதிபதி. ஆண்டரை தூங்க விடாம ஆண்டரை செயல்படுத்துகிற அந்த பர்சிஸ்டன், அந்த தொடர்ச்சி கர்த்தர் உங்கள் மேலே வைத்திருக்கிறார். அதனால உங்களை பெண்களை அந்த தாயை வச்சு உதாரணம் சொன்னார், எப்படி சோர்ந்து போகாமல் இருக்க முடியும். அப்போ இவன் என்ன செஞ்சிருக்கா? பகல்லையும் போயிருக்கா, காலையிலையும் போயிருக்கா, ராத்திரியும் போயிருக்கா. ஒருவேளை நீங்கள் காலைல தேடுறீங்க, மத்தியானம் தேடுறீங்க, ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ரகசியம், இந்த ஏழை விதவை இவர் ராத்திரியும் போய் இந்த எஜமானை தொந்தரவு பண்ணியிருக்கா. நீங்க இனி ராத்திரி இந்த கத்தரத்துல போய் நீங்க பேசுங்க. என்ன பண்ணுமா? அவளை விடாம தொந்தரவு பண்ணினா. நீங்க ஆண்டரை போய் ராத்திரி இனிமேல் கொஞ்சம் மாத்துங்க, ராத்திரி ஒரு நேரம் எடுத்து இவரை தொந்தரவு பண்ணுங்க. ஆண்டவர் சொல்றாரு பத்தி, அவன் என்ன சொல்லிட்டான் பத்தியா கடைசியில்? ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, லிசன். நம்ம இந்த கதையெல்லாம் கேட்போம், ஆனால் ஆண்டவர் என்ன சொல்ற? அந்த நியாயாதிபதி பேசுறத நீ கேளு, நல்லா கேளு. அவன் என்ன சொல்றான்? இவளுக்கு நான் நியாயம் செய்யாமல் இருப்பேனோ? அப்போ எந்த நிலைமையிலையும் எந்த காலத்திலையும் சோர்ந்து போகாம தேடுற ஒரு பக்குவம் உங்களுக்கு இருக்கிறது. ஆமென். பயன்படுத்துங்க அதை, உங்களுக்கு நியாயம் கிடைக்கும். ஆமென். நீ ரகசியமாக ராத்திரி ஏஞ்சி ஜெபம் பண்ணுங்க. பரவாயில்ல, 5 நிமிஷம் 10 நிமிஷம் 15 நிமிஷம் ரகசியமாக ஏஞ்சி ஜெபம் பண்ணிட்டு போய் படுத்துருங்க. இப்போ அப்படி தான் செஞ்சிருக்கா. ஆண்ட குலுக்குங்க. ஆனால் இதெல்லாம் ரகசியமாக செய்ய வேண்டிய காரியம். அப்போ நீங்கள் அம்மா மாருங்க, இதை நீங்கள் செயல்படுத்தலாம். சரி, அடுத்து இயேசு உங்களை குறித்து என்ன சொல்ல? வாட் இஸ் ஜீசஸ் சே? இயேசு சில உதாரணங்களை பார்ப்போம். இயேசு சில சகோதரிகளை குறித்து என்ன சொல்லிக்கிறான்? லூக்கா 7:44 46 வாசிப்போம். ஸ்திரீயிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி,
இந்த ஸ்திரியை பார்க்கிறாயே, ம் நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், ம் நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை. ம் இவளோ கண்ணீரால் என் கால்களை நினைத்து ம். தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தாள். ம் நீ என்னை முத்தம் செய்யவில்லை. ம் இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். ம் நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை. ம். இவளோ என் பாதங்களில் பரிமள தைலத்தை பூசினாள். இப்போ இயேசு இந்த வீட்டில் இங்கே ஒரு இடத்துல பேசுகிறாரு. ஓகே, தென் ஹி டர்ன் டுவர்ட்ஸ் த woman and said to Simon. இயேசு அங்கே எப்படி பேசுறாரு பாருங்க. ஓகே, வாசிங்க சேம் அந்த மேலே வரி மட்டும். அந்த ஸ்திரியை பார்க்கிறாயே. அந்த ஸ்திரியை பார்க்கிறாயே. இப்போ இங்கே சீமோன் இங்கே இருக்கான். அவர் இந்த பெண்ணை பார்க்குற அந்த பார்த்துட்டு இந்த ஸ்திரியை பார்க்கிறாயே. வாசிங்க. நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன். அப்போ எப்படி சொல்லுது ஆங்கிலத்தில்? then he turned towards the woman and ஸ்திரியிடமாய் speak to Simon. அவன் இந்த பெண்ணை பார்க்குறான், ஆனால் சீமோன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். புரியுது நான் சொல்கிறது? இங்கே பார்த்து பேசலை, சீமோனை பார்த்து பேசலை. சீமோன் என்ன நீ இப்படி சொல்கிற, இவளை பற்றி இப்படி பேசுகிற, என்னென்னமோ பண்ணுறான்னு இங்கே பேசலை. அவர் உங்களை பார்க்குறாரு, அங்கே பேசுகிறாரு. ஹல்லேலூயா. அம்மா மருங்கிட்ட இருக்கிற ஸ்பெஷல் என்ன தெரியுமா? நீங்கள் கர்த்தருக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செஞ்சாக்கா ஆண்டு உங்களை பார்ப்பாரு. யாராருக்கிட்ட இல்லாமல் பேசணுமோ சரிப்படுத்தணுமோ ஆண்டு பேசி சரிப்படுத்துவார். ஹல்லேலூயா. இது ஆச்சரியமாக இருந்துச்சு நான் வாசிக்கும் போது. இவர் ஏன் இப்படி நேரால பார்த்துருக்கணும்? மறுபடியும் மேலே இந்த வாசித்துவாங்க. ஸ்திரியிடமாய் திரும்பி இங்க பாருங்க, அந்த பெண்ணு அந்த சகோதரி உங்ககிட்ட ஆண்டு திரும்பி சீமோனை நோக்கி. சீமோனை நோக்கினா பார்க்கறது இல்லை, அது அப்படிதான் இருக்கு. அவர் ஸ்திரீகளை அந்த பெண்ணை பார்த்துட்டு சீமோன்கிட்ட பேசுறாரு. அப்படின்னா அவரோட பார்வை எங்கேயும் போல, குரல் சத்தம் தான் போகுது. ஆமென். உங்களை விட்டு அவர் திரும்ப மாட்டார். அவர் பேசினா உங்களை பார்த்துட்டு தான் மற்றவங்களை பேசுவார். உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பார். நீங்கள் செய்கிறத மற்றவங்க கிட்ட பேசுவார். அவர் என்ன செய்கிற வாசிங்க சார். நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன். அப்போ நான் உன் வீட்டுக்கு வந்தேன் சீமோன். நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை. நீ எனக்கு என் காலை கழுகல. இவளோ கண்ணீரால் என் கால்களை நினைத்து தன் தலைமயிரினால் அவர்களை துடைத்தாள். நீ சடங்காச்சாரமா செய்ய வேண்டியதை கூட செய்யல. அந்த காலத்துல யூதருங்க போனா காலை கழுவிட்டு தான் இருப்பீங்க, அதை கூட நீ செய்யல. ஆனா இவ என்ன தெரியுமா செய்யறா? தன் காலை தன் கண்ணீரினால் கழுவி நினைத்து தன் தலைமயிரினால். நீங்க அழுவுறீங்க என்ன தெரியுமா? நீங்க சடங்காச்சாரம் காரியமா செய்யல. இது பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட ஏதோ உணர்ச்சி, சடங்காச்சாரம் இல்லை. அழுந்துருவாங்கப்பா, அப்படி இல்லை. நீங்கள் ஆண்டுகிட்ட நீங்கள் அழுகும் போதெல்லாம் கர்த்தருடைய பாதத்தை கழுவி கொண்டு இருக்கிறீர்கள். அப்படி யோசிங்க. அப்படி நான் அழுகுற ஆண்டு பாதத்தை கழுவுறேன். பரவாயில்ல, என் கண்ணீர் எதுக்கும் ஒன்றும் இல்லை. உங்கள் பிரசனத்தில் என் கண்ணீர் வருது, நீங்கள் அப்படி எடுத்துக்காதீங்க. என் கண்ணீர் உன் பாதத்தை கழுவுகிறது ஆண்டவரே. பாண்டவர் சொல்கிற இவ பாதத்தை கழுவுறா. நீ என்னை முத்தம் செய்யவில்லை. இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை. இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். அப்போ இயேசுவை பராமரிக்கிற கவனிக்கிற காரியத்தை ஆண்டவர் சகோதரி மாரத்திலே கண்டுபிடித்தார். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் எப்படி தெரியுமா யோசிக்கணும்? அந்த ரெண்டு பெண்ணு இல்லையா, ஒருத்தி அந்த யார் விபச்சாரி, அவ தன்னை மாற்றிட்டால. அப்புறம் இந்த தண்ணீர் எடுக்க வந்த இந்த சமாரியா பெண்ணு, நீங்கள் எப்படி தெரியுமா? நீங்கள் இயேசுவை பராமரிக்க ஆண்டவர் உங்களை கனப்படுத்துவார். ஹல்லேலூயா. அப்போ இந்த தகுதியை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். ஆமென். இயேசுவை பராமரிங்க. ஆண்டவர் ஆலயத்தில் ஏதாவது பராமரிப்பு காரியங்களை செய்யுங்க, கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். ஆமென். அடுத்து வாசிப்போம். மத்தேயு 26:10. மத்தேயு 26:10.
இயேசு அதை அறிந்து ம் அவர்களை நோக்கி, ம் நீங்கள் இந்த ஸ்திரியை ஏன் தொந்தரவு படுத்துகிறீர்கள்? ம் என்னிடத்தில் நற்கிரியைகளை செய்திருக்கிறாள். பாருங்க, இயேசு ஆண்டு சொல்றாரு, இவங்களை தொந்தரவுப்படுத்தாதீங்க. ஆமீன். இவள் நற்கிரியைகளை செய்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் நினச்சிக்கலாம் சில காரியம் உங்களுக்கு தொந்தரவாக இருக்குது, சில பேர் உங்களை தொந்தரவுப்படுத்துறது. இயேசு பேசுவார் உங்களுக்காக. அல்லேலூயா. அப்போ எல்லாம் அவளை குற்றம் சாட்டுறாங்க, ஏன் இப்படி இப்படின்னு. உடனே இயேசு அந்த பெண்ணை பார்த்து அவங்கள பார்த்து சொல்கிறார், ஏன் இவளை தொந்தரவுப்படுத்துகிறீர்கள்? ஆமீன். அம்மாமாருங்க தொந்தரவுப்படுறது இயேசு அறிந்திருக்கிறார். நீங்கள் நினச்சிக்கிறீங்க உங்களுக்கு ரொம்ப தொந்தரவாக இருக்குன்னு. ஏன் அவளை தொந்தரவுப்படுத்துகிறீர்கள்? அவர் என்ன செய்கிறாளாம்? நற்கிரியைகளை செய்திருக்கிறார். நற்கிரியைகளை செய்திருக்கிறார். நீங்கள் நல்லது செய்கிற திராணியை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். தொந்தரவு கண்டு நிறுத்திடாதீங்க. ஆமீன். கடைசியா எஸ்தர் 5:1-3 வரைக்கும் வாசிக்கும். ஐந்தாவது அதிகாரம் 1-3 வரைக்கும். 3ஆம் நாளிலே ம் எஸ்தர் ராஜா வஸ்திர தரித்து கொண்டு ம் ராஜா அரண்மனையின் உட்புறத்தில் ராஜா கொலுவிருக்கும் ஸ்தானத்துக்கு எதிராக வந்து நின்றாள். ம் ராஜா அரண்மனை வாசலுக்கு எதிராக குழு மண்டபத்தில் ராஜஸ்தானத்திலே வீட்டிருந்தான். ம் ராஜா ராஜஸ்திரியாகிய எஸ்தர் முற்றத்தில் நிற்கிறதை கண்டபோது ம் அவளுக்கு அவன் கண்களில் தயை கிடைத்ததினால் ராஜா தன் கையில் இருக்கிற பொற்செங்கோலை எஸ்தருக்கு நீட்டினான். அப்பொழுது எஸ்தர் கிட்ட வந்து செங்கோலின் நுனியை தொட்டாள். ம் ராஜா அவளை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும்? நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும் என்றான். ஆமென். இப்போ நம்ம பார்த்தோம்ல, தகுதியெல்லாம் உங்களை எங்கே திரும்ப போய் நிப்பாட்டும்? ராஜாவோட அரண்மனையில் உங்களை காண்பிப்போம் ஒரு நாள். நீங்கள் நினைச்சீங்க யாரும் உங்களை கவனிக்கலைன்னு. ஆண்டவர் உங்களை கவனிப்பார். இந்த எஸ்தர் அதுக்கு தான் ஆயத்தப்படுத்தப்பட்டா. சரியா? எல்லாம் நினைச்சாங்க எஸ்தர் அரண்மனைக்கு போயிட்டானே. ஆனால் இவளை ஆயத்தப்படுத்தின காரியம் ஒரு நோக்கத்துக்காக. ஆண்டவர் உங்களை தாய்மாராக வைத்திருக்கிறது சபையில், குடும்பத்தில் ஒரு நோக்கத்துக்காக வைத்திருக்கிறார். God has a purpose. The many things you are going through, you are doing, you are suffering, you are talking, you are hearing. நீங்கள் செய்கிற காரியம், நீங்கள் கேட்குற காரியம், உங்களுக்கு வர நிந்தனை, உங்களுக்கு வர சில பிரச்சனை, பழி சொல்லி, இதெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு மேன்மைக்காக வைத்திருக்கிறார். ஆமென். சோர்ந்து போறாதீங்க. அப்போ இந்த எஸ்தர், இவ உண்மையாக எஸ்தர் இல்லை, இவ பேர் வேற பேர். சரியா? எத்தனை பேருக்கு தெரியும் இவளோட வேற பேர் என்னது? எஸ்தரோட பேர் கேட்டதே இல்லையா? எஸ்தரோட உண்மையான பேர் என்னது? யாருக்கு சொல்ல முடியும்? வாசிங்க சார் 2:7. அவன் தன் சிறிய தகப்பன் குமார்த்தியாகிய எஸ்தர் என்னும் யாரு சிறிய தகப்பன்? யாரு? சித்தப்பா. எஸ்தர் என்னும் அச்சாலை வளர்த்தான். யார? அச்சாலை. இவ பேர் என்னது? அஞ்சலை. அச்சால். ஆங்கிலத்தை வாசிக்கும் போது நீங்கள் எப்படி வருது? அடாஷா.
இவ பேர் அட்சா. ஆமீன். அப்போது இது பேர் சரியா. அப்போது நம்ம கடைசியாக இதை வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். அப்போது இன்னைக்கு உங்களுக்கு ஒரு எஸ்தருக்கு ஒரு வாய்ப்பு அங்கே வருகிறது. அவள் தீர்மானம் எடுக்க வேண்டிய வாய்ப்பு. இன்னைக்கு நீங்கள் இந்த தந்தையர் அன்னையர் தினத்தில் உங்களுக்கு ராஜாவை இடத்துல தொழுவத்தில் போகிற வாய்ப்பு வந்தாக்கா நீங்கள் எதற்காக அந்த காலத்தில் எஸ்தர் அவள் எதை தெரியுமா, அவள் எதுக்கு போய் நிற்க வேண்டியது, யூதரை காப்பாற்ற வேண்டிய அந்த பொறுப்பை கொண்டு போறா. இன்னைக்கு உங்களுக்கு இந்த வாய்ப்பு எஸ்தர் போல ஆண்டு இந்த மாதஸ்டியில் உங்களுக்கு கொடுத்தா நீங்கள் எதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்திலே காப்பாற்றுவாக்காக போய் நிற்பீங்க. வாசிங்க அதை வயசு நம்ம ஜெபிக்க வரும். 5:1. மூன்றாம் நாளிலே எஸ்தர் ராஜ வஸ்திர தரித்து கொண்டு எஸ்தர் ராஜ வஸ்திரத்தை தரித்து கொண்டு. இங்க பாருங்க, உங்களுக்கு ஆண்டவர் அலங்காரம் பண்றவராக இருக்கிறார். அம்மா மாருங்களே, உங்களை அலங்காரப்படுத்தி தான் ஆண்டு கொண்டுட்டு போவார். God will beautify you. ராஜா அரமனையின் உட்புறத்தில் ராஜா குழுவிற்கும் ஸ்தனத்துக்கு எதிராக வந்து அவர் ராஜா அரமனையில் உள்ளுக்கு ராஜா அரமனை அங்க இருக்கு, ஒரு இடத்துல வந்து இங்க இப்ப நிக்கிறாங்க. இப்ப நீங்க நிக்க வேண்டிய ஒரு இடம் இருக்கு உங்க வாழ்க்கையில. அங்கங்கெல்லாம் போய் நின்றாதீங்க. உங்களை ஆண்டு எதுக்கு தரமா அழகுபடுத்தி இருக்காரு, நீங்க நிக்க வேண்டிய ஒரு இடம் இருக்கு. உங்க அலங்கரிப்பை கொண்டு போய் வேற இடத்துல நின்றாதீங்க. ஆண்டு உன்னை ஏன் தரமா அழகுபடுத்திருக்கா, உன் கண்ணீர்னால ஒன்று அழகுபடுத்தி, உன்னோட வேதனையினால் ஒன்று அழகுபடுத்தி, நீ போகிற தொந்தரவுனால ஒன்று அழகுபடுத்தி, நீங்கள் போகிற பிரச்சனைனால அழகுபடுத்தி, பழி சொல்லுனால அழகுபடுத்தி உன்னை வைத்திருக்கிறார். நீங்கள் பார்க்கணும், உங்கள் ஓட்டையை பார்க்கணும். ஆண்டு என்னை அழகாக வைத்திருக்கிறார். நான் இது போகிறதெல்லாம் காட் இஸ் பியூட்டிஃபை, என்னை அழகுபடுத்துகிறார். அவள் ஓரத்தில் போய் நின்று கொண்டு இப்ப ராஜா அரமனை வாசலுக்கு எதிரான கொலு மண்டபத்தில் ராஜசனத்திலே வீட்டிருந்தான். ராஜா இப்போ உட்காந்துருக்கிறான். அங்கே எட்டத்துல பார்க்குறாங்க எஸ்தர் நிற்கிறத பார்த்துட்டு ராஜா ராஜஸ்திரியாக எஸ்தர் முற்றத்தில் நிற்கிறதை கண்டபோது அவளுக்கு அவன் கண்களில் தயை கிடைத்ததில் எஸ்தருக்கு என்ன கிடைக்குது, ராஜாவோட கண்களில் தயை கிடைத்தது. ஆமீன். அப்போ இவ அரண்மனையில் இவருக்கு அநேகருக்கு தயை கிடைத்தது. ஆனால் ராஜாவுக்கிட்ட தயை கிடைக்கணும்னா, ஏன்னா அந்த காலத்தில் நீங்கள் சொந்த மனைவியாக இருந்தால் கூட ராஜாவுக்கிட்ட போக முடியாது, ராஜா கூப்பிட்டா தான் போக முடியும். இந்த மாதத்திலே கர்த்தருடைய தயை உங்களுக்கு கிடைக்கட்டும். ஆமீன். நீங்கள் நிற்கிறத, தூரமாக நிற்கிறத, உங்கள் பிரச்சனை சுமக்கிறத, நீ சில காரியத்தை எதுக்கோ வந்து நிற்கிறான் எஸ்தர், எதுக்காகவோ நிற்கிறான் ராஜா பார்த்துட்டாரு. இந்த மாதர்ஸ் டே கர்த்தர் உங்களை அப்படி பார்க்கணும். நீ எதுக்கோ வந்து நிற்கிற, நீ உடுப்பெல்லாம் போட்டு ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய உடுப்பெல்லாம் உனக்கு நான் பார்க்குறேன். ஒன்று உங்ககிட்ட ஆண்டவர் அந்த அழகை வெளிப்படுத்த வர. வாசிங்க சார். ராஜா தன் கையில் இருக்கிற பொட் செங்கோலை எஸ்தரிடத்தில் நீட்டினான். அப்போ ராஜா என்ன செய்யற, உடனே அங்கே நிற்கிறா. ராஜா ஒன்றும் பேசல, அந்த செங்கோல் எடுத்து அப்படியே நீட்டுறாரு. நீட்டினான். அப்பொழுது எஸ்தர் கிட்ட வந்து, இப்போ எஸ்தர் என்ன செய்யறா, கிட்ட வராம அங்க இருந்தா. ராஜா செங்கோலை நீட்டின பிறகு எஸ்தருக்கு தெரிஞ்சிருச்சு, எனக்கு அழைப்பு கிடைச்சிருச்சு. கிட்ட வந்து செங்கோலின் நுனியை தொட்டார். ராஜா அப்படி நீட்டிட்டு தான் உட்காந்துட்டே நீட்டு இருக்கிறாரு. இப்போ எஸ்தர் நடந்து வரா. நண்டு வந்து அந்த செங்கோலை பாருங்க, அங்க வந்து அப்படியே தொடுறா. நீங்கள் நடந்து வந்து கர்த்தரை தொடுகிற காலம் வந்தது. நீங்க அந்த செங்கோலை தொட்டுட்டீங்களா, ஆண்டு இந்த ராஜா சொல்கிறான், ராஜ்யத்தில் பாதி கூட உனக்கு கொடுக்க முடியும். ஏன் எஸ்தர், உனக்கு என்ன வேணும்னா எல்லாத்தையும் தான். நீங்கள் பார்க்குறது சில காரியம், பார்த்தோம்ல ஆண்டு பேசுறதுக்கு சில காரியம், நீ நம்புன்னு சில காரியம். ஆனால் நீங்கள் தொட வேண்டிய சில இடம் இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் வித்தியாசமாக. இயேசு
அந்த ராஜா நீட்டின பிறகு தொட்டு ராஜா அவளை நோக்கி, ம் எஸ்தர் ராஜாத்தியே, ம் உனக்கு என்ன வேண்டும்? ம் நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? உனக்கு என்ன வேணும்? எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும்? வார்த்தையை பாருங்க. உலகத்துக்கு நீங்க அம்மாவா இருக்கலாம், நீங்க, ஆனால் ஆண்டவருக்கு ஆண்டு ராஜாத்தின்னு கூப்பிடுறாரு. உனக்கு என்ன வேண்டும்? இன்னொரு இடத்துல பார்த்தோம், ஆண்டவர் அவளை பார்த்து மகளேன்னு கூப்பிட்டாரு. ஆமீன். உனக்கு என்ன வேண்டும்? வாசிங்க சார். நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும் என்றான். பரலோகத்துல ராஜ்யத்துல, இயேசுவோட ராஜ்யத்துல பாதி உங்களுக்கு இருக்கு. ஆனா நீங்களாம் ஒண்ணுமே இல்லைன்னு நீங்க நினைச்சிடக்கூடாது. நீங்க தொடுற விதத்துல ஆண்டவர் தொட்டிங்க, சரியான அலங்காரத்தை நீங்க உடுத்தி கொண்டு, ஆவிக்கு ஒரு அலங்காரம் சொல்றேன். உங்க கண்ணீர், உங்கள் இருதயம் துடிப்பு, உங்கள் வேதனை, தனியாக போய் அழுகிறது, இதெல்லாம் ஆண்டு உங்களை அலங்காரம் பண்ணி வைத்திருக்கிறாரு. ஆனால் நீங்கள் உட்காந்துருக்கீங்க. இப்போ என்ன தெரியுமா, நீங்கள் எழுந்து போகணும், அரண்மனைக்கு போகணும். அல்லேலூயா. இந்த மாதஸ்ரீனால ஆண்டு உங்களை கூப்பிட்ற, அரண்மனைக்கு வா, என்கிட்ட வா. நீ எட்ட நிற்கிற, நான் என்னோடய செங்கோலை நீட்டிட்டேன், வந்து தொடு. நீங்கள் போய் தொட்டுட்டீங்களாக்கா, ஆண்டு சொல்கிறாரு, பாதியை உனக்கு நான் கொடுத்துருவேன்னு சொல்லிட்டாரு. அல்லேலூயா. எவ்வளோ பெரிய காரியத்தை ஆண்டவர் உங்கள் கையில் கொடுக்குறாரு. ஆமென். அவன் வந்து எப்படியாப்பட்ட ராஜாவாக இருக்கும்? பாதி கொடுக்குறானாக்கா அவன் எவ்வளோ பெரிய ராஜ்யம், 127 நாடு வச்சுருக்கான் அந்த ராஜா. பாதி உனக்கு கொடுக்குறேன்ட்டான். இவன் யோசிக்க வேண்டாம், இது ஒரு பொம்பளை கிட்ட இதுகிட்ட கொடுத்தா பாதி கொடுத்தா இது என்ன, யோசிக்கல. அவன் பார்க்குறான், நீ நிற்கிற உன்னோட அலங்கரிப்பு. நீங்கள் நினச்சிட்டு ஆண்டு நீங்கள் சரியாக உங்களை கொண்டு போய் ஆண்டர்கிட்ட காமிச்சிக்கலாம். ஆண்டு கொடுக்குறத கொடுத்துருவார். நீங்கள் அம்மா மாருங்க உங்களுக்கு. ஆமீன். ஸோ நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டு அவர்கிட்ட பேசுறது, ஆண்டு அநேக சகோதரிகளை இப்படியாக கர்த்தர் பலப்படுத்தினார். ஆமீன். ஸோ அப்போ அந்த படத்தை பார்க்கும்போது உங்ககிட்ட எல்லாம் இருக்குது. அந்த குளத்தையை தூக்குறது, பராமரிக்கிறது, அதை உங்கள் மடியில் சாய வைக்கிறது, உங்கள் தோளில் போட்டுறது, 2 குழந்தை இருந்தாலும் அதை கட்டி பிடிச்சி எல்லாத்தையும் ஆண்டவர் உங்களை வைத்து தான் உதாரணமாக பேசினார். நான் பார்த்த இந்த சகோதரிங்க எல்லாத்தையும் ஆண்டவர் வித்தியாசமாக பேசினார், வித்தியாசமாக நடத்தினார். ஆமென். ஸோ பிளஸட் மதர், நீங்களாம் ஆசீர்வதிக்கப்பட்ட தாய்மார்கள். இந்த ஹாப்பி மாதர்ஸ் டே, ஆக்சுவலி யூ ஆர் பிளஸட் மதர்ஸ். உங்களால தான் இந்த நாள் ஆசீர்வாதமாக இருக்குது. அல்லேலூயா. ஆமாம், ஹாப்பி மாதர்ஸ் டே. சரி, மாதர்ஸ் டே தாய்மார்களோட தினம். ஆனால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் வேத வசனம் சொல்லுகிறது. உலகம் சொல்லுது ஹாப்பி மாதர்ஸ் டே, இன்னைக்கு தாய்மார்களுக்கெல்லாம் ஒரு நல்ல நாள். ஆனால் ஆண்டு உங்களை எப்படி திரும்ப பார்க்குறாரு, நீங்கள்லாம் ஆசீர்வதிக்கப்பட்ட தாய்மார்கள். ஆமென். ஸோ ஆண்டவர் விசேஷமான காரியத்தை, அதிசயமான காரியத்தை அநேக தாய்மார்களிடத்தில் பேசி செயல்படுத்துங்க. உங்களால் முடியும். உங்கள்கிட்ட அநேக ரகசியங்களை வைத்திருக்கிறார். இதை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா, யூ ஹவ் டு கோ அண்ட் டச் த ஸ்டாஃப். நீங்கள் அந்த செங்கோலை போய் தொட்டால் தான் உங்களுக்கு எல்லாத்தையும் ஆண்டவர் வெளிப்படுத்துவார். பாதியை வெளிப்படுத்த வேண்டார், வேத ரகசியத்தை உங்களுக்கு எல்லாத்தையும் வெளிப்படுத்துவார். அதனால இந்த மாதர்ஸ் டே உங்களுக்கு இயேசுவோட அழைப்பில் ஒரு இடமாக மாறட்டும். ஐ மீன், கோ ப்ரெசென்ட் யுவர் செல்ஃப் டு ஜீசஸ் so that God can plan for you. உங்களை போய் இயேசு இடத்துல காண்பியுங்க. இயேசு உங்களுக்கு அதிகாரத்தை கொடுப்பார். ஆமென். எழுந்திருப்போமா? எழுந்திருந்து நாம் ஜெபிப்போம். Thank you Jesus. Amen. Let's pray. அம்மா வரங்களா, நீங்கள் ஜெபம் பண்ணி, நீங்கள் ஸ்பெஷல். சரியா?